ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அங்கே எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுமே இதில் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கப்புறம் கடுகு சேர்த்து வெடித்து வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, அதுக்கப்புறமா பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, சின்னதாக நறுக்கின சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பொடி பொடியாக வந்து கட் பண்ண உருளைக்கிழங்கு வந்து சேர்த்து அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு மூடி வைங்க. நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல் இருக்கும். அதுக்கப்புறமா இது சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் சாதம் வடித்து வச்சுருந்தேன், வடித்து ஆற வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு 5 நிமிஷம் போல் மூடி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பொட்டேட்டோ ரைஸ் வந்து ரெடி ஆயிடும். இதோட டீட்டெயில் ரெசிபி நாளைக்கு வரும், கண்டிப்பாக போய் பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி தான். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.